சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சைகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி எஸ் சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தனி பிரிவினருக்கான கோவில் விவகாரங்களில் அரசு தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் விரிவான வாதங்களை முன்வைக்க ஏதுவாக விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யவில்லை என்று குறிப்பிட்ட இந்து அறநிலையத்துறை தரப்பு விசாரணையை தள்ளி வைப்பதாக இருந்தால் அதுவரை ஒரே வழியில் பக்தர்களை சென்று வர அனுமதிப்பதற்கு பதிலாக மற்றொரு வழியையும் திறந்துவிட வேண்டும் என்றும் அப்போது எத்தனை பக்தர்கள் தரிசனம் செய்ய முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சைகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி எஸ் சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தனி பிரிவினருக்கான கோவில் விவகாரங்களில் அரசு தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் விரிவான வாதங்களை முன்வைக்க ஏதுவாக விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யவில்லை என்று குறிப்பிட்ட இந்து அறநிலையத்துறை தரப்பு விசாரணையை தள்ளி வைப்பதாக இருந்தால் அதுவரை ஒரே வழியில் பக்தர்களை சென்று வர அனுமதிப்பதற்கு பதிலாக மற்றொரு வழியையும் திறந்துவிட வேண்டும் என்றும் அப்போது எத்தனை பக்தர்கள் தரிசனம் செய்ய முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சைகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி எஸ் சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தனி பிரிவினருக்கான கோவில் விவகாரங்களில் அரசு தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் கனகசபை தரிசன விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் விரிவான வாதங்களை முன்வைக்க ஏதுவாக விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யவில்லை என்று குறிப்பிட்ட இந்து அறநிலையத்துறை தரப்பு விசாரணையை தள்ளி வைப்பதாக இருந்தால் அதுவரை ஒரே வழியில் பக்தர்களை சென்று வர அனுமதிப்பதற்கு பதிலாக மற்றொரு வழியையும் திறந்துவிட வேண்டும் என்றும் அப்போது எத்தனை பக்தர்கள் தரிசனம் செய்ய முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.